வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ரோஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பைக்குக்கு தீ வச்சதே அந்த ஆள்தான் அங்கிள், சொன்ன அச்சுதனை தர்மராஜன் அதிர்ந்து போய் பார்த்தார். அவரால் நம்பவே முடியவில்லை. உலகநாதன் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பதை உணர்ந்திருந்தார். ஆனால் அந்த குழப்பத்திற்குள் இப்படி ஒரு நீசத்தனமான குற்றம் ஒளிந்திருக்கிறது என்பது தர்மராஜனுக்கு நம்ப முடியாததாகவே இருந்தது. அவர் அறிய உலகநாதன் ஆண் ஆதிக்க மனோபாவத்தில் சற்று இறுகிப்போன கரார் பேர்வழியே தவிர விரோத குற்றம் எதிலும் ஈடுபட்டவர் கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் இன்று ஒரு பயங்கர குற்றம் செய்திருக்கிறார் என்றால், உலகநாதன் தான் பைக்குக்கு தீ வச்சான்னு எப்படி சொல்ற? நீயே பாத்தியா அவன் தீ வச்சத? நானும் பார்க்கல, ஊர்லயும் வேற யாரும் பார்க்கல. அவர் தீ வச்சதை பார்த்த ஒரே ஜீவன் பரமேஸ்வரி தான். 7-8 நாள் கழிச்சு அவங்க என்கிட்ட சொன்ன போதுதான் எனக்கே தெரியும். வேற யாருக்கும் தெரியாதா இது? தெரியாது. ஏன்? வேற யார்கிட்டயும் இதை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல பரமேஸ்வரிக்கே. தெரிஞ்ச உண்மையை சொல்ல வேண்டாமா? உலகநாதன் என்கிற மனிதனை தண்டிக்க பரமேஸ்வரி விரும்பலை அங்கிள். இது நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனா எங்கேயோ ஒரு லாஜிக்கல் கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அச்சுதா, நடந்த விஷயங்கள் அத்தனையையும் சொல்லிடு என்கிட்ட. உலகநாதன் தீ வச்சான் என்கிறதை உன்கிட்ட மட்டும் வந்து அவன் மனைவி சொல்ற அளவுக்கு உனக்கும் அவளுக்கும் அப்படி என்ன பெரிய ரிலேஷன்ஷிப்? அதுவும் இவ்வளவு குறைஞ்ச நாள் அனுபவத்துல? எஸ் அங்கிள். இந்த வெரி ஷார்ட் பீரியட்ல எனக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையில ஏற்பட்டிருக்கும் உறவு நிஜமாவே ஒரு ரிமார்க்கபிள் ரிலேஷன்ஷிப் தான். ஆனா எங்களோட இந்த உறவு பத்தி இங்க யாருக்குமே தெரியாது. இல்ல, நான் சொல்றேன். உலகநாதனுக்கு லேசா ஏதோ சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துல தான் உனக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் என்கிறதுக்காகத்தான் பைக்குக்கு தீ வச்சிருக்கார். இல்ல அங்கிள், யூ ஆர் ராங். நிஜமா அந்த சந்தேகம் உலகநாதனுக்கு வந்திருந்தா பரமேஸ்வரியைத்தான் தீ வச்சு கொளுத்தி இருப்பார். தர்மராஜன் திகைத்து போய் அச்சுதனை பார்த்தார். அவனுடைய கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. அச்சுதன் தொடர்ந்து சொன்னான். பைக்குக்கு தீ வச்சாரே இந்த உலகநாதனை உங்களுக்கு தெரியாத அங்கிள். ஏன்னா தீ வச்ச இந்த உலகநாதன் பரமேஸ்வரியை கல்யாணம் பண்ணிண்டதுக்கு அப்புறமான உலகநாதன். உங்களுக்கு தெரிஞ்ச உலகநாதனோ பரமேஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முற்பட்டவர். உங்களுக்கு தெரியாத உலகநாதனை பத்தின கம்ப்ளீட் பிக்சரை இப்ப நான் தர்றேன். இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் எனக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத உறவின் காரணங்களை. அப்போது தர்மராஜன் குறுக்கிட்டு சொன்னார். காரணத்துல உண்மை இருக்கலாம் அச்சுதா. வேற வழி இல்லாததாகவும் இருக்கலாம். அதுக்காக மட்டும் உன் காரணங்களை நான் அங்கீகரிப்பேன்னு எதிர்பார்த்திடாத. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் உண்டு. சோஷியல் வேல்யூஸ் உண்டு. சமூக மரபுகளுக்கு அப்பாற்பட்ட நடப்புகள் எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. அச்சுதன் வறண்ட சிரிப்புடன் சொன்னான். என்ன அங்கிள், வழக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தீர்ப்பை வாசிக்கிறீங்களே. நான் என்னோட சட்ட நுட்பங்களை சொன்னேன். நீ உன் வழக்கை சொல்லலாம். சொல்றேன் அங்கிள். ஆனா என் வழக்கு மனநுட்பங்கள் என்ற யதார்த்தமான நிஜங்கள் பற்றியது. உங்களோட சட்ட நுட்பங்களோ கருத்து இயல் என்ற கற்பனை இழைகளில் தோற்றப்படுத்தப்படும் வெறும் உருவகம். ஆனா என் உறவோ நிஜங்களோடு தானே தவிர கருத்தியல் உருவங்களோடு கிடையாது. ஸோ நான் பார்க்க நேரிட்ட மனநுட்பங்கள் அத்தனையையும் இப்போ உங்க முன்னாடி வைக்கிறேன். அதை எந்த அபிப்பிராய குறுக்கீடும் இல்லாம ஜஸ்ட் பாருங்க நீங்க. தர்மராஜன் முரண்பாடான முக பாவனையோடு இறுக்கத்துடன் உட்கார்ந்திருக்க அச்சுதனும் கண்களை மூடி தியானத்தில் இருப்பது போல சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அப்போது படித்துறையில் லேசாக இருள் கசியத் தொடங்கி இருந்தது. குயிலோசைகள் அடங்கத் தொடங்கி இருந்தன. செறிவான ஒரு திரைக்கதை போல அவனுள் உருவாகி போயிருந்த உலகநாதனை பற்றிய எல்லா உண்மைகளையும் அச்சுதன் தர்மராஜனுக்கு விவரிக்கத் தொடங்கினான்.
பரமேஸ்வரியை கல்யாணம் செய்தண்ட அப்புறம் உலகநாதன் எப்படி இருந்தார் என்கிற விஷயத்தோடு முதல் மனைவி இறந்து பரமேஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் என்கிறதையும் சேர்த்தே சொல்றேன் அங்கிள். அவரோட மனசிக்கல் முதல் மனைவியின் இறப்பில் தான் ஆரம்பமாச்சு. ஒரு விதமான அதீத உள்மன இயக்கம் உலகநாதனின் மனநிலையில் அப்போதான் இயங்க ஆரம்பித்தது. ரொம்பவும் வயசான காலம் வரைக்கும் துணையா இருந்து நல்ல விதமா முதல் மனைவி கவனிப்பாங்கன்னு அசாத்திய நம்பிக்கையில் இருந்த அவருக்கு திடீர்னு அவரோட 50வது வயசுல மனைவி இறந்து போனதை தாங்கவே முடியல. மனசே உடைஞ்சு போயிடுத்து உலகநாதனுக்கு. உடையறதுல சிக்கல் எதுவும் கிடையாது அங்கிள். ஆனா உலகநாதன் மனசு ரொம்ப உடைஞ்சு போன மாதிரி சதா காட்டிக்கவும் ஆசைப்பட்டார். அந்த நேரம் காட்டிக்க பிடிக்காதவராகவும் இருந்தார். இரக்கம் ஏற்பட்ட போது மனம் உடைஞ்சதை காட்டிக்கொண்டார். அது பிடிக்காத நேரத்துல சுய தனிமையில் அவர் பாட்டுக்கு இருந்தார். சமையல்காரர்களை வைத்து திருப்தியா எப்போதும் போல சாப்பிடவும் செய்தார். சமையல்காரன் சாப்பாட்டை சாப்பிட வந்து விட்டதே என்று விசனப்பட்டு கொண்டும் இருந்தார். அந்த விசனம் வரும்போது இந்த நிலைக்கு அவரை ஆளாக்கிட்டு போய்விட்டாளே என்று இறந்து போன மனைவியின் மேல் உலகநாதன் ஆத்திரப்படவும் செய்தார். ஆனா எந்த தனிமையிலும் ஆத்திரத்திலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற நினைப்பு மட்டும் வரலை அவருக்கு. சுய தனிமையில் சுய இரக்கத்தில் அவருக்கே தெரியாத அவல மன சுகம் ஒண்ணு அவருக்குள் இருந்தது அங்கிள். அதனால வயசான காலத்துல மனைவியை இழந்தவர் என்ற அனுபவத்தையும் சம்பவத்தையும் மாற்றி அமைக்க உலகநாதன் விருப்பப்படலை. இந்த நேரத்துல தான் தேர்தல் வந்தது. பண வசதி உள்ளவர், பெயர் எதுவும் கெட்டு போகாதவர் என்ற ஹோதாவில் ஆளுங்கட்சி சார்பில் இந்த தொகுதியில் நிற்க வலிய ஒரு வாய்ப்பு வந்தது அவருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை கன்வே பண்ண வந்தவங்க அவங்களை அறியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. தனியாவே கிடந்து பொழுதும் போகாம வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு தேர்தல்ல நின்னு சுறுசுறுப்பா ஊருக்காவது 4 நல்ல காரியம் உலகநாதன் செய்யலாமேன்னு அவங்க சொல்லிட்டதுல ஹர்ட் ஆயிட்டார் உலகநாதன். அவருக்கு சுய இரக்கம் வேண்டி இருந்ததே தவிர மற்றவங்களோட இரக்கம் தேவைப்படலை. கோபம் வந்துடும் உடனே. அன்னைக்கும் அவருக்கு கோபம் வந்துடுத்து. தேர்தல்ல நிக்க சொல்லி வந்தவங்க எல்லாரையும் எதுவும் பேசாம கோபத்துல விரட்டி அடிச்சிட்டார். அப்பதான் அவரோட ஒரு உறவுக்கார லேடி வந்து ஒரு ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தைக்காக, அப்படியா விரட்டி அடிக்கிறதுன்னு சமாதானம் பண்ற மாதிரி கேட்டாங்க. அப்பதான் உலகநாதன் வாயில இருந்து அவருக்கே தெரியாம அந்த வார்த்தை வந்து விட்டது. நிஜமாகவே ஆறுதல் சொல்பவர்களாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு உலகநாதன் நிம்மதியாக இருக்கலாமே என்று வந்தவர்கள் ஆறுதல் சொல்லி இருந்தால் அது நியாயமாம். அங்கிள், உலகநாதனின் வாழ்க்கை ஓட்டம் இந்த இடத்தில்தான் திடீரென்று இன்னொரு கல்யாணத்தை நோக்கி திரும்பியது. அச்சதன் சொல்லிக் கொண்டிருந்ததை நிறுத்தினான். தர்மராஜன் அவனையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். அச்சுதன் தொடர்ந்து சொல்லத் தொடங்கினான். ஆற்றாமையான கோப தாபங்களில் வெடித்து சில குற்ற உணர்வுகளிலும் ஆசாபாசங்களில் சிக்கியும் உலகநாதன் இறுதியில் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொள்ளலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த தீர்மானத்திற்கு வருகிறவரை அவரின் மனதிற்குள் ஓடிய உள்மன எண்ண ஓட்டத்தை ஒரு எண்ட்லெஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட்ரோவர்ஷன்னு சொல்லலாம். ஒரு தினுசான மாய நதிக்குள் உலகநாதன் அவரோட மனக்காலை விட்டுட்டார். தனக்கு ஒரு பெண் துணை வேணும் என்கிற ஆர்வத்தை விட இளம் பெண் ஒருத்தி மனைவியா வரணும் என்கிற சபலத்துக்கு தெரியத்தனமா ஆளாயிட்டார். ஆனா இளம் மனைவி ரொம்ப அழகானவளா இருக்கணும்னு நினைக்கலை அவர். அழகான பரமேஸ்வரி மனைவியா கிடைச்சது உலகநாதனுக்கு இனிய விபத்து. பின்னாடி அதுதான் மோசமான விபத்தாயிடுத்து. ரொம்ப ஆசைப்பட்டு பரமேஸ்வரியை கல்யாணம் பண்ணினார். அழகான இளம் மனைவியோடு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் வாழ போறோம்னு நிறைய கற்பனை பண்ணினார். ஆனா அவரால பரமேஸ்வரி கூட சந்தோஷமா வாழ முடியலை. கல்யாணத்தன்னைக்கே பிரச்சனை வந்துடுத்தோ. கொஞ்சம் இரு அச்சுதா, தர்மராஜன் குறுக்கிட்டார். ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணு. அழகான, அதுவும் வயசு குறைச்சலான பெண், பார்த்தாலே பெட்டர் இண்டிவிஜுவல்னு தெரியிற பரமேஸ்வரி உலகநாதனை ஏன் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா? உலகநாதனை பத்தி சொன்னாலே போதும்னு நினைச்சேன். ஆல்ரைட், சுருக்கமா பரமேஸ்வரி உலகநாதனை கல்யாணம் பண்ணிண்டதை பத்தியும் சொல்லிடுறேன். பரமேஸ்வரியின் இயல்பான ஆர்வங்களுக்கும் ரசனைகளுக்கும் ஏற்ற வாழ்வுக்கு பணம் இருக்கிற கணவர் வேணும் என்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருந்தது அங்கிள்.
ஆனா அவங்களோட ஏழ்மையின் சூழலில் பண வசதி உள்ள கணவன் வர்றதுக்கு சாத்தியமே இல்லாம போயிடுத்து. அதனால 2ஆம் தாரமா கொஞ்சம் வயசானவருக்கு வாழ்க்கைப்படவும் பரமேஸ்வரி தயாரா இருந்தாங்க. 2ஆம் தாரமா வாழ்க்கைப்படுற இடத்துல முதல் தாரத்தின் குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு இன்ஸ்டன்ட் மதரா ஆயிடுறதுக்கெல்லாம் விரும்பல பரமேஸ்வரி. வறுமையில இருந்து உடனடியா அவங்களுக்கு வேண்டி இருந்த சுதந்திரத்தில் உடனடியா பொறுப்பு எதையும் சுமக்க தயாரா இல்லை அவங்க. உலகநாதன் கிட்ட அவங்களுக்கு இப்படிப்பட்ட உடனடி பொறுப்பு எதுவும் குறுக்க இல்லை. ஆனா வயச பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. யோசனை செய்ததில் வயசு அவங்களுக்கு தடையா இல்லை. சுதந்திர தாகத்தோடும் சந்தோஷ எதிர்பார்ப்புகளோடும் யாரோட கட்டாயமும் இல்லாம பரமேஸ்வரி உலகநாதனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. போதுமா அங்கிள்? பரமேஸ்வரி பத்தி சொன்னது போதும். உலகநாதனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கல்யாணத்து அன்னைக்கே ஆரம்பமாயிடுத்து. தாலி கட்டின கொஞ்ச நேரத்துல அவ ரொம்ப ஆசையா தன் பேரன் கிட்ட பரமேஸ்வரியை காட்டி, இதா உன் சின்ன பாட்டின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த பேரன், போ தாத்தா, இதுவா சின்ன பாட்டி, இது சின்ன அக்கா, அக்கான்னு சொல்லிட்டான். ஒரு மாதிரி ஆயிட்டார் உலகநாதன் என்று ஆரம்பித்து திருநெல்வேலியில் பையன்கள் பரமேஸ்வரியை பின்தொடர்ந்து வந்தது. குற்றாலத்தில் இளைஞர்கள் பரமேஸ்வரியை சைட் அடித்தது. நாங்குநேரி அத்தை உலகநாதனும் பரமேஸ்வரியும் பார்ப்பதற்கு தகப்பன் மகள் போல இருப்பதாக சொல்லி சிரித்தது போன்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். சுருக்கமா சொன்னா, அந்த நாங்குநேரி அத்தை அடிச்ச கமெண்ட்ல உலகநாதன் கண்ணீர் விட்டுத்தான் அழலை. பரமேஸ்வரியை கல்யாணம் பண்ணிட்ட பெருமையும் சந்தோஷமும் அவருக்குள் சுக்கல் சுக்கலா உடைஞ்சு போயிடுத்து அங்கிள். பரமேஸ்வரியை எங்கேயுமே அழைச்சிட்டு போறதில்லை என்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவர். பரமேஸ்வரி இளம் மனைவியா அவருக்கு இருந்தா போதும், மத்தவங்களுக்கு அவங்க இளம் பெண்ணா தெரியக்கூடாதுன்னும் முடிவு பண்ணினார். இதனால பரமேஸ்வரியின் இயல்பான ஆர்வங்களையும் ரசனைகளையும் கூட இளமையின் தன்மைகளா பார்த்து அவை எல்லாவற்றையும் உலகநாதன் தடை பண்ணினார். அன்றாட வாழ்க்கையின் எல்லா கோணத்திலும் பரமேஸ்வரியின் இளமை வெளிப்பட்டு விடாதபடி அவங்களை இயக்கினார். அதற்கும் மேல பல படிகள் போய் எந்த நிலையிலும் பரமேஸ்வரி இளைஞன் எவனுடைய பார்வையிலும் பட்டு விடாமல் பார்த்து கொண்டார். அதேபோல் பரமேஸ்வரியின் பார்வையில் எந்த இளைஞனும் படாமல் திட்டமும் வகுத்து கொண்டார். இதன் அளவு கடந்த நடைமுறையாக பரமேஸ்வரி கோயிலை தவிர தனியாக வேறு எங்கும் போய் வருவதற்கு தடை போட்டு விட்டார். இப்படி பரமேஸ்வரியோட வாழ்க்கையை எவ்வளவு குறுகலா குறுக்கிவிட முடியுமோ அவ்வளவு குறுக்கிவிட்டார். முதலில் ஒரு தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரிதான் இருந்தது பரமேஸ்வரிக்கு. பிறகு தீவு வாழ்க்கை சிறை வாழ்க்கையா ஆயிடுத்து அவங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏழ்மை என்ற சிறைக்குள் இருந்த பரமேஸ்வரியின் வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு உலகநாதனோட முதுமை சிறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்து. ஆனா பரமேஸ்வரிக்கு தேவைப்பட்டது டிரான்ஸ்ஃபர் இல்லை, சுதந்திரம். அதுவும் சிறைவாசம் கடுமையாக கடுமையாக சுதந்திர வேட்கையும் அவங்களுக்கு அதிகமாயிடுத்து. இந்த கட்டத்தில்தான் அங்கிள் அச்சுதன் என்கிற அர்பன் யூத்தோட என்ட்ரி செந்துரைக்கு. அதுவும் அந்த பட்டணத்து இளைஞன் உலகநாதனோட வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டான். உலகநாதன் எப்படி தாங்குவார் இதை? அழகான இளைஞன் என்ற ஒரே காரணத்துக்காகவே பார்த்த உடனே என்னை விஷமா வெறுத்துட்டார் அவர். நான் பாட்டு பாடினா கோவப்பட்டார், பைக்ல போய் வந்தா எரிச்சல் பட்டார், ஊர்ல நான் ஃபேமஸ் ஆனா பொறாமைப்பட்டார், நான் என்ன செய்தாலும் ஆத்திரப்பட்டார். அந்த அளவுக்கு இளமை கிட்ட உலகநாதனுக்கு காம்ப்ளெக்ஸ் அங்கிள். அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அவரால் வெளியில வரவே முடியல. அந்த சிக்கலின் ஒரு உச்ச கணத்தில் நட்ட நடு நிசையில் என் பைக்குக்கு தீ வச்சிட்டார் அவர். இப்போது தர்மராஜன் குறுக்கிட்டார். உலகநாதனோட காம்ப்ளெக்ஸ்ல திடீர்னு இப்படி வன்முறை ஏற்பட்டதற்கு பர்டிகுலரா வேற காரணம் எதுவும் கிடையாதா? காரணம் இருக்கு. சம்பவம் என்கிற ரீதியில அது குறிப்பிட்ட காரணம் மாதிரி தெரியலாம். ஆனா அது ஒரு நீண்ட தொடர்ச்சியின் மற்றொரு கணுதான். சுருக்கமா அதை சொல்லிட. எந்த காரணத்தை கொண்டு பரமேஸ்வரி ஆத்துல குளிச்சிடக்கூடாதுன்னு உலகநாதன் தடை உத்தரவு போட்டிருந்தார். ஆனா பரமேஸ்வரி உலகநாதன் எங்கேயாவது வெளியூர் போயிருக்கிற போதெல்லாம் ஊர் பெண்களோடு சேர்ந்து ஆத்துல குளிச்சிருக்காங்க. ஊர்க்காரங்க யாரும் இதை அவர் காதுக்கு கொண்டு போகலை. ஏன்னா உலகநாதன் பரமேஸ்வரியை எப்படி அடிமை மாதிரி வச்சிருந்தார்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால எல்லாருக்குமே பரமேஸ்வரி மேல அனுதாபம் உண்டு.
எல்லா விஷயத்திலும் ஒரு சர்வாதிகாரி மாதிரி பரமேஸ்வரி கிட்ட நடந்து வந்திருக்கும் உலகநாதன், அவர் இல்லாத ஒரு நாள் பரமேஸ்வரி ஆத்துல குளிச்சது தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? அப்படி குளிச்ச பரமேஸ்வரியை அவர் விஷமா வெறுத்த அச்சுதனும் அதே நேரம் ஆத்துல குளிச்சுண்டே பார்த்தான்னு வேற தெரிஞ்சா தாங்க முடியுமா அவரால? அச்சுதன் அந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு தொடர்ந்தான். அந்த சம்பவத்துல தான் உலகநாதன் கொந்தளிச்சு போயிட்டார். பரமேஸ்வரியை அன்னைக்கு வீட்டு கதவை பூட்டி வச்சுண்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு விளாசிட்டார். பரமேஸ்வரியை குளிக்கும்போது பார்த்துட்ட அவருக்கு பிடிக்காத இளைஞன் அச்சுதனையும் அடிச்சு உதைக்கணுமே. ஆனா என்ன, அச்சுதனை அடிச்சு உதைக்க முடியாது. அதனால அவனோட பைக்குக்கு தீ வச்சிட்டார். உலகநாதன் வைத்த அந்த தீ இளமைக்கு எதிர்த்து வைக்கப்பட்ட தீ. படிப்படியா இளமையை அழிக்க துடிக்கிற பயங்கரவாதியா ஆயிட்டார் உலகநாதன். அதீதமா எதிர்க்கவும் அழிக்கவும் துடிக்கிறது ஒரு வகையான மனநோயும் கூட. உலகநாதன் அப்படிப்பட்ட மோசமான மனோவியாதிக்கு ஆளாயிட்டார் அங்கிள். அந்த மன நோயாளிகிட்ட இருந்தும் தான் பரமேஸ்வரியை காப்பாற்றி ஆகணும். பல நிமிடங்கள் கழித்து தர்மராஜன் கனத்த பெருமூச்சுடன் சொன்னார். உன்னை இந்த ஊருக்கு நான் அனுப்பியிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். கிடையாது அங்கிள். இங்க நான் வந்ததால தான் பரமேஸ்வரி என்கிற அருமையான மனுஷியை என்னால சந்திக்க முடிஞ்சது. அருமையான உறவும் அந்த மனுஷி கூட ஏற்பட முடிஞ்சது. அச்சுதா, நீ சொன்னபடி உலகநாத அந்த பொண்ணை அடிமையா நடத்தியிருக்கலாம். ஆனா இந்த நாள் வரைக்கும் அவள் அவனோட பெண்டாட்டி. அந்த கோட்டை தாண்டி அவ இன்னொரு இளைஞனிடம் எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொண்டாலும் அது ஏத்துக்க கூடியதில்லை. முதல்ல அவளுக்கும் உலகநாதனுக்கும் இடையில் இருக்கிற கணவன் மனைவி என்கிற கமிட்மெண்ட் முடிவுக்கு வரணும். கமிட்மெண்ட்னு சொன்னீங்களே, அது கரெக்ட் தான் அங்கிள். பரமேஸ்வரிக்கும் உலகநாதனுக்கும் இடையில் இருப்பது வெறும் கன்வென்ஷனல் கமிட்மெண்ட் தான். ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அவங்களுக்குள்ள. உறவு இருந்தா தான் கணவன் மனைவி. உறவே அற்று போனதால பரமேஸ்வரியும் உலகநாதனும் மனைவி கணவன் கிடையாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உறவு பரமேஸ்வரி என்கிற தனி மனுஷிகிட்ட தானே தவிர உலகநாதனோட மனைவி கிட்ட கிடையாது. ஒரு சொன்னான். சில நிமிடங்கள் நிதானித்து விட்டு தொடர்ந்தான். பார்த்த சில நிமிடங்களிலேயே பரமேஸ்வரியை எப்படி ஒரு பெட்டர் இண்டிவிஜுவல்னு உங்களால சொல்ல முடிஞ்சதோ என்னாலையும் அதை அவங்கள பார்த்த உடனேயே உணர முடிஞ்சது. பரமேஸ்வரியிட்ட நான் பார்த்த முக்கியமான அம்சம் நிதானமான இன்டெலிஜென்ஸ். பொதுவா இன்டெலிஜென்ஸ் பர்சன் கிட்ட ஒருவித இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டியும் பில்டப் ஆகும். பரமேஸ்வரி கிட்ட துளி கூட அது பில்டப்பே இல்லை. அபூர்வமான இன்னசென்ஸும் அவங்களுக்குள்ள ஆள் அரவமற்ற வனாந்திரத்தில் இருக்கிற ஏரி நீர் போல துல்லியமா இருந்தது. இப்படி இன்டெலிஜென்ஸும் இன்னசென்ஸும் மென்மையா இயல்பா கலந்திருந்த அழகான அரிதான கலவைதான் பரமேஸ்வரி. இந்த கலவையை உணர்ந்து பார்க்க முடிஞ்ச அப்புறம்தான் அங்கிள் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹர். ஆனா நான் இப்படி காதல் வயப்படுறதுக்கு முன்னாடியே பரமேஸ்வரி கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே செய்யாத ஒரு அப்பீலிங் வாய்ஸ் கேட்டது. நான் மெட்ராஸ் திரும்பி போகிறப்ப யாருக்கும் தெரியாம அவங்களையும் மெட்ராஸ் அழைச்சிட்டு போயிட சொன்னாங்க. அழைச்சிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை அங்கிள். ஏதாவது அனாதைகள் விடுதியில சேர்த்து விட சொல்லித்தான் என்கிட்ட அழுதாங்க. அந்த SOS அழைப்பிதழ் தான் அங்கிள் எங்க உறவே ஆரம்பமாச்சு. அவங்க இஷ்டப்படி மெட்ராஸ்ல ஒரு புகலிடம் பார்த்து கண்டிப்பா சேர்த்து விடுறதாத்தான் நான் முதல்ல அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியோதயம் மாதிரி பரமேஸ்வரியோட கிளாசிக்கல் பர்சனாலிட்டி தெரிய தெரியத்தான் அவங்க இருக்க வேண்டிய இடம் அனாதைகள் இல்லம் கிடையாது என்கிற எண்ணத்துக்கு வந்தேன். பரமேஸ்வரி அடிமையாகவும் அனாதையாகவும் இருக்காமல் என்னோட அருமையான துணையா இருக்கணும் என்கிறதை நானும் தீர்மானம் பண்ணிண்டாச்சு. பரமேஸ்வரியும் அதை ஏத்துண்டாச்சு. ஆனா அதை எப்போ எப்படி நடத்துறது என்கிறதை முழு வரைபடமா இன்னும் எதையும் நான் தயாரிச்சிடலை. ஆனா தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு. உலகநாதன் ஒரு பயங்கரவாதியா மனநோயாளியா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கார். அதனால இப்போ நாங்க அவசரமா முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல எதிர்பாராம நீங்க வந்திருக்கீங்க. அதனால உங்ககிட்ட இத்தனையையும் சொல்ல வேண்டியதாயிடுத்து. ஒரு பயங்கரவாதி கிட்ட இருந்து பரமேஸ்வரியை மீட்டு என்னோடு இணைத்துக் கொள்கிற தர்ம சபதத்தில் இருந்து நான் பின் வாங்கிறதாகவே இல்லை அங்கிள். சரியான நேரத்துல ஒன்னா கிளம்பிட போறோம். ஒன்னா வாழவும் போறோம். அப்ப பாருங்க நீங்க என் கூட வாழற வாழ்க்கையில பரமேஸ்வரி எப்படி பரிபூரணமா
நிறைஞ்சு வழிய போறாங்கன்னு. அச்சுதன் சட்டென பேச்சை நிறுத்தி கொண்டான். மௌனமாகிவிட்டான். தர்மராஜனும் பல நிமிடங்களுக்கு மௌனமாகவே இருந்தார். அச்சுதனின் நீண்ட விளக்கத்திற்கு பிறகும் அவர் திருப்தி அடையவில்லை. ஏதாவது சொல்லுங்க அங்கிள் என்று அச்சுதன் தர்மராஜனின் மௌனத்தை கலைத்தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அச்சுதா, 4 நாள் இருந்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆனால் நாளைக்கு காலையிலேயே நான் கிளம்புறேன். ஐ எம் நாட் ஹாப்பி அச்சுதா. ஒன்று மட்டும் சொல்கிறேன். முதல்ல அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லு. டைவர்ஸ் பண்ணாத வரைக்கும் அவள் உலகநாதனோட பெண்டாட்டி தான். டைவர்ஸ் ஆகாத ஒருத்தியை கூட்டிட்டு போயிடுறது என்கிறது ஒருத்தனோட பெண்டாட்டியை இழுத்துட்டு ஓடுறது தான். நீ 1000 சொல்லலாம், இன்டெலிஜென்ஸ், லவ், ரிலேஷன்ஷிப்னு. அதெல்லாம் சமூக அமைப்பில் எடுபடவே படாது. எதுக்கும் சில மரபுகள் இருக்கு, சட்ட ரீதியான நியதிகள் இருக்கு. சட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழறதுக்குத்தான் நமக்கு உரிமை தரப்பட்டிருக்கு. அதனால சொல்கிறேன், முதல்ல சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்துக்கணும். ஒரு கிராமத்து பெண்ணான பரமேஸ்வரிக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வழக்கு நடத்துறதுக்கும் வழி கிடையாது அங்கிள். கேஸ் போட்டாதான் உலகநாதன் சும்மா இருப்பாரா? வெறும் காம்ப்ளெக்ஸாலேயே ஒருத்தனோட பைக்குக்கு தீ வச்சவர் அவர். வெறும் காம்ப்ளெக்ஸாலேயே தீ வச்சவன் கூட்டிட்டு ஓடினா மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பானோ? அச்சுதன் கொஞ்சம் திகைத்து போய் பார்த்தான். உலகநாதன் அவர் மனைவியை நடத்தின விதம் பூராவுமே தப்பாக இருக்கலாம், அதை நான் மறுக்கலை. ஆனா 1 மினிட் அங்கிள். பரமேஸ்வரியின் தன்மைகள், ஆர்வங்கள் எல்லாத்தையும் நிராகரித்து மறுத்து பரமேஸ்வரியை வேதனைகளுக்கு ஆளாக்கினாரே உலகநாதன், அதில் ஏதாவது சட்ட விரோதம்னு சொல்கிற மாதிரி இருக்கா? அந்த சம்பவங்கள் எதிலும் சட்ட விரோதம்னு எதுவும் கிடையாது. அதனால் ஒவ்வொன்றையும் சட்டத்துக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு விரோதமானதுன்னு முத்திரை எதையும் குத்திண்டு இருக்க முடியாது. சட்டம்தான் நீதின்னு நினைக்க கூடாது அங்கிள். நாம் சொல்றது கோர்ட் ஆஃப் லா தான், கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. உலகநாதன் பரமேஸ்வரிக்கு இழைத்ததெல்லாம் அநீதி. அதனால நீதி கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போறது சாத்தியமே கிடையாது. பரிவே இல்லாத ஒருத்தியின் இயல்புகளையும் ஆர்வங்களையும் நசுக்கும் போது நசுங்கிறது ஒருத்தியின் மனசு மட்டும் இல்ல, உறவும் தான் சிதைஞ்சு போறது. உறவு அற்று போயிடுறப்பவே ஒரு அடையாளமா சொல்லப்பட்ட மனைவி என்ற நிலையும் அற்று போயிடுறது அங்கிள். அந்த தார்மீக ரீதியில பார்த்தா பரமேஸ்வரி உலகநாதனுக்கு மனைவியே இல்லை. அதனால் நான் காதல் வயப்பட்டதும் உலகநாதனோட மனைவி மேல் இல்லை. அதே போல அச்சுதன் மேல் காதல் வயப்பட்டதும் அந்த உலகநாதனோட மனைவி இல்லை. இது லீகல் ஃபேக்டா இல்லாம இருக்கலாம், ஆனா இது மாரல் ஃபேக்ட் அங்கிள். சமூக மரபு பற்றியோ சட்டம் பற்றியோ பேசுற யாருக்கும் நான் சொல்ற பதில் இதுதான். இதை சொன்னதும் அச்சுதன் விடு விடுவென்று நடந்து விடலாமா என்று நினைத்தான். ஆனால் மரியாதை கருதி பேசாமல் உட்கார்ந்திருந்தான். தர்மராஜனும் அச்சுதனும் நீண்ட நேரம் பேசாமலேயே உட்கார்ந்திருந்தார்கள். இறுதியாக தர்மராஜன் கேட்டார், உன்னை நான் தான் உலகநாதன் கிட்ட அனுப்பி வச்சேன். என் பேச்ச கேட்டுத்தான் உன்னை அவன் பக்கத்து வீட்டில் தங்கவும் விட்டான். நாளைக்கு நீ அவன் பெண்டாட்டியை கூட்டிட்டு போனது தெரிஞ்சதும் உலகநாதன் முதல்ல என்ன வந்துதான் கேட்பான். என்னை அவன் கேட்கும்போது அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா நினைச்சீங்கன்னா என் பைக்குக்கு அவர் தீ வச்சாரே, அதை கேட்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கா அங்கிள்? இதை கேட்டதும் தர்மராஜனின் உணர்வுகள் பதட்டம் அடைந்து விட்டன. சாரி, உனக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற தொடர்பை தெரிஞ்ச பிறகு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் உலகநாதனை நான் கேட்க முடியும்னு நினைக்கிற? அப்போது சற்று பின்னால் ஏதோ அரவம் கேட்டார் போல இருந்தது. காற்றில் ஏற்பட்ட சலசலப்பா என்று சுற்றுப்புறத்தை தர்மராஜனும் அச்சுதனும் ஊன்றி கவனித்த போது அவர்களின் பார்வையில் படாமல் மரங்களின் நடுவே கவிந்திருந்த இருளில் ஒரு உருவம் வேகமாக நடந்து சாலையை நோக்கி கடந்து விட்டது. தர்மராஜன் தொடர்ந்து சொன்னார், பொழுது விடிஞ்சதும் கிளம்புற நான், நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்து எடுத்திருக்கிற ஓடி போகிற தீர்மானம் மாற்ற முடியாத இறுதி தீர்மானம்னா நான் உன்னை சந்திக்கிற கடைசி சந்திப்பு இதான். இதான் உங்களோட தீர்ப்புன்னா வேதனையோட அதை ஏத்துக்கிறேன் அங்கிள், அச்சுதன் துக்கத்துடன் சொன்னான். தர்மராஜன் எழுந்து வேகமாக நடந்து விட்டார். கவிந்து கிடந்த இருளில் ஒளி தெரிகளாக புரண்டோடி கொண்டிருந்த ஆற்று நீரை பார்த்தபடி அச்சுதன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய மனதில் பல்வேறு எண்ணங்கள் புரண்டோடி கொண்டிருந்தன. பரமேஸ்வரியும் அவனும் ஒருவருக்கு ஒருவர் என்று இணைகிற பகிரங்க சம்பவத்திற்கு முன் எல்லாமே கடுமையான அனுபவமாக இருக்குமோ என்ற பதட்டம் அவனுள் ஏற்பட்டது.
இந்த பதட்டத்தில் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை அவனுக்கு. தர்மராஜனும் உலகநாதனின் வீட்டில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு கிடந்தார். குழப்பமும் விசனமும் அவரை போட்டு அலைக்கழித்தன. உலகநாதனை பற்றி சொல்லவே வேண்டாம். அச்சுதனுடன் ரொம்ப நேரம் பேசிவிட்டு வந்த தர்மராஜனின் முகத்தை பார்த்து உலகநாதன் பயந்து போனார். தர்மராஜன் சரியாக பேசவில்லை, நன்றாக சாப்பிடவில்லை. காலையில் எழுந்ததும் கிளம்ப போவதாக வேறு சொல்லி தர்மராஜன் படுத்து கொண்டது உலகநாதனுக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பிவிட்டது. அவருக்கு எதிராக ஏதோ நடப்பது போன்ற பீதியை ஊட்டியது. உறக்கம் வராமல் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து போய் தண்ணீர் குடித்தார். தண்ணீர் குடித்த போது டம்ளரை பிடிக்க முடியாமல் அவருடைய கை விரல்கள் நடுங்கின. பரமேஸ்வரியும் குழப்பத்தில்தான் படுத்திருந்தாள். தர்மராஜனுக்கும் அச்சுதனுக்கும் இடையில் ஏதோ நடந்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. எது நடந்தாலும் நன்மையாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு உறங்க அவள் முயன்று கொண்டிருந்த போது சிவமதி அவளுடைய வீட்டில் உறங்குவதற்கு விருப்பப்படாமல் விழித்தவாறு கிடந்தாள். அச்சுதனை நோக்கி புள்ளி புள்ளியாக அவளுடைய உடலை நகர்த்தி கொண்டிருந்த அவளின் வேட்கை தகர்க்கப்பட்டிருந்தது. சூரியன் மறைகிற நேரம் பெருமாள் கோயிலுக்கு போய்விட்டு படித்துறையை ஒட்டிய அடர்ந்த மரங்களின் வழியாக வீடு திரும்ப நினைத்தாள். சில நேரங்களில் அந்த வழியில் சிவமதி வருவதற்கு காரணம் ஒன்று உண்டு. அவ்வழியில் ஒரு இடத்தில் வழு வழுவென்று செண்பக மரம் ஒன்று வளர்ந்து நெடியதாய் நிற்கும். சிவமதிக்கு அந்த மரத்தின் மேல் ஒரு காதல் உண்டு. அந்த மரத்தை 2 கைகளாலும் சிறிது நேரம் தழுவி கொண்டிருந்த பின் நகர்ந்து செல்வது அவளுக்கு வழக்கம். அன்றும் அப்படி நடந்து கொண்ட பெண் சிறிது தூரம் நடந்ததுமே துல்லியமாக கேட்ட அச்சுதனின் குரலை அறிந்து அப்படியே சப்தம் எழாதபடி நகர்ந்து பேச்சு நன்றாக காதில் விழும்படி பெரிய மரத்தின் பின்னால் நின்று அவள் கவனித்த போதுதான் அச்சுதனும் தர்மராஜனும் பேசிய பேச்சு முழுவதையும் கேட்டுவிட்டாள். மோட்டார் சைக்கிளுக்கு உலகநாதன் தான் தீ வைத்தார் என்ற விஷயமும் அச்சுதனுக்கும் பரமேஸ்வரிக்கும் இடையில் காதல் ஏற்பட்டிருக்கிறது என்ற விஷயமும் சிவமதியை அதிர வைத்து விட்டன. இரண்டுமே அவள் எதிர்பார்க்காதவை. அதுவும் அச்சுதனும் பரமேஸ்வரியும் ஒரு நாள் ஓடிப்போகும் திட்டத்தில் இருப்பது சிவமதியை பலமாக தாக்கிவிட்டது. ஒரு நாளாவது அச்சுதனுடன் படுக்கை பகிர வேண்டும் என்ற அவளின் மோகத்திற்கு கிடைத்த ஏமாற்றம்தான் சிவமதியை கிழித்தெடுத்தது. ஊர் அறிய அவளுடைய வாழ்வின் பொருள்களில் எந்த மாற்றமும் வராமல் போனால் போகட்டும், ஆனால் ரகசியமான ஒரு வடிகாலுக்கு துடித்து கிடக்கும் உணர்வுகளுக்கு தண்ணீர் பாயக்கூட வழி இல்லை என்ற ஏமாற்றம் சிவமதியை கண் கலங்க வைத்தது. பின் அவளை கோபப்படுத்தியது. சிறிது நேரம் கழித்து அவளின் மனதில் வெறியே மூண்டது. காய்ச்சல் வந்தால் போல உடம்பெல்லாம் சுட்டது. ஆடவனே இருக்க முடியாத வாழ்க்கை வடிவம் சிவமதியை சினமூட்டியது. படுத்திருக்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்தாள். அவளுடைய வாழ்வில் அவள் மட்டும்தான் இருந்தாள். வீட்டில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யாருக்கும் தெரியாத பயங்கர ரகசியங்கள் இப்போது சிவமதிக்கு தெரியும். சிவமதி நினைத்தால் யாரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தீ வைத்த உலகநாதனை மாட்ட வைத்து அவரை பழி தீர்த்து கொள்ளலாம். அல்லது ஏற்கனவே அவளுக்கு அளவற்ற பொறாமை இருக்கிற அந்த பரமேஸ்வரிக்கு அச்சுதனிடம் இருக்கிற தொடர்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தி அவர்கள் இருவரையுமே கூண்டோடு ஒழித்து கட்டலாம். தேவைப்பட்டால் 2 ரகசியங்களையுமே தேங்காய் உடைப்பது போல உடைத்தெறிந்து நாசம் பண்ணிவிடலாம். இதில் எதை எப்படி செய்யலாம் என்ற யோசனையில் சிவமதி விடிய விடிய உறங்காமல் கிடந்தாள். சொன்னது போலவே காலையில் எழுந்ததுமே தர்மராஜன் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி கிளம்பிவிட்டார். யாருடைய பேச்சும் அருகாமையும் இல்லாமல் இருந்தால் போதும் என்ற மன தொந்தரவில் இருந்த உலகநாதனுக்கு தர்மராஜன் கிளம்பி போனது நிம்மதியாக இருந்தது. பார்க்கிற யாருக்கும் வேற்றுமையாக தெரிய வேண்டாம் என்பதற்காக தர்மராஜன் அச்சுதனை பார்த்து மெல்லிய குரலில் குட் பை சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார். அச்சுதனும் ஒரு மரியாதைக்காக சிறிது தூரம் தர்மராஜனுடன் நடந்துவிட்டு திரும்பி வந்தான். வீட்டு திண்ணையில் நின்றவாறு எல்லாவற்றையும் சிவமதி கவனித்துக் கொண்டிருந்தாள். எத்தனை அமைதியாக இருந்து பரமேஸ்வரியை வீழ்த்தி இருக்கிறான் அச்சுதன். அச்சுதனுக்கு பரமேஸ்வரி கிடைத்திருப்பது பெரிய விஷயம் இல்லை சிவமதிக்கு. அந்த அழகு ராணிக்கு போய் இவன் கிடைத்திருக்கிறானே, அதை தாங்க முடியவில்லை சிவமதியால். சும்மாவே அவள் மேல் சிவமதிக்குள் அணையாத பொறாமை தீ உண்டு.
பரமேஸ்வரியை கட்டிக்கொள்ள முடிவு செய்துதானே உலகநாதன் சிவமதியை அவருடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்தார். அந்த ஆத்திரம் சிவமதியின் மன ஆழத்தில் கனத்த திமிங்கல மாதிரி அலைந்து கிடக்கிறது. இப்போது பரமேஸ்வரி அச்சுதன் காதல் விஷயம் வேறு சேர்ந்து திமிங்கலத்தை உசுப்பி விடுகிறது. திமிங்கலம் வாலை சுழற்றினால் என்ன நடக்கும்? ஊர் கட்டுப்பாட்டு விதிகளின்படி அச்சுதன் உடனே ஊரை விட்டு வெளியேற்றப்படுவான். பரமேஸ்வரியின் மேல் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை பஞ்சாயத்து உலகநாதனிடம் விட்டுவிடும். உலகநாதன் அவளை உதைத்து சித்திரவதை செய்வாரோ, இல்லை அம்பா சமுத்திரத்திற்கு அடித்து விரட்டி பரமேஸ்வரியை வாழா வெட்டியா ஆக்குவாரோ, அது அவருடைய இஷ்டம். ஆனால் சித்திரவதை பரமேஸ்வரிக்கு மட்டுமில்லை, உலகநாதனுக்கும் தான். ஆசிப்பட்டு கட்டிய சின்ன வயசுக்காரி ஒரு சின்ன வயசு பையனுடன் ஓடி போகிற அளவுக்கு தொடர்பு வைத்திருந்தாள் என்ற மானக்கேடு ஒன்று போதுமே உலகநாதனின் ஆயுசுக்கும். நினைக்க நினைக்க சிவமதிக்கு 2 புஜங்களையும் தட்டி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஒரே ஒரு கராத்தே அடியில் 3 எதிரிகளை அடித்து வீழ்த்த அவளுடைய மன ஆழத்து திமிங்கலம் நீர் மட்டத்தை நோக்கி வேகமாக எழும்ப தலையை கொஞ்சம் உயர்த்தியது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் செந்துறையில் நடந்துவிட்டது. அச்சுதனின் பைக் எரிக்கப்பட்ட புகார் விஷயமாக அந்த பகுதிக்கான காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஒருத்தருடன் பைக்கில் வந்து இறங்கினார். உலகநாதன் உட்பட பல பேரிடம் எந்த சிரத்தையும் இல்லாத ஒரு விசாரணையை நடத்திவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அரை மணி நேரத்தில் வந்த வேகத்தில் கிளம்பிவிட்டார். கிளம்பி செல்வதற்கு 1 நிமிடத்திற்கு முன் உலகநாதனின் எதிரில் திரண்டிருந்த சிலரிடம் சப் இன்ஸ்பெக்டர், எனக்கு 2-3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. அவனுங்களா வந்து 4 நாளைக்குள்ள சரண் அடைஞ்சிட்டா அடி உதை இல்லாம தப்பிக்கலாம். அப்படி வரல, என்கிட்ட அடி வாங்கி தின்ன முடியாது. முட்டிக்கு முட்டி பின்னிருவன் பின்னி என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டு போனதில் உலகநாதனின் முதுகுத்தண்டு வெடவெடத்து வியர்த்து கொட்டி விட்டது. அவருக்குள் ஊசலாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பிடிமானம் முழுவதுமாக அருந்து விழுந்து விடுவது போல அதிர்ந்து ஆடியது. கூட்டத்தோடு கூட்டமாக சிவமதியும் திண்ணையோரம் வந்து நின்று ஆர்வத்துடன் உலகநாதனின் முகத்தை கவனித்து பார்த்தாள். அவளுடைய பார்வை கூட அந்த நிமிஷம் உலகநாதனை பயப்பட வைத்ததால் சிவமதியை பார்க்க பயந்து உலகநாதன் முகத்தை சட்டென வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். சிவமதிக்கு அது பெரிய தப்பாக போய்விட்டது. உலகநாதன் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று தோன்றிவிட்டது அவளுக்கு. அவ்வளவுதான், அவளுள் திமிங்கலம் குலுங்கியது. பைக்குக்கு தீ வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் மாதிரி உலகநாதன் உட்கார்ந்திருப்பதாக நினைத்து சிவமதியின் மனம் ஆவேசப்பட்டது. ஊர் பேருக்கு தெரியாமல் பைக்குக்கு தீ வைத்தது மாதிரி அவளுடைய மனசுக்கு தீ வைத்தவரும் உலகநாதன் தானே என்ற ஆத்திரம் பொங்கியது அவளுக்குள். உண்மையில் உலகநாதன் தான் குற்றவாளி. அவர்தான் சிவமதியின் எதிரி. அச்சுதனோ பரமேஸ்வரியோ எதிரிகள் இல்லை. யோசித்து பார்த்தால் பரமேஸ்வரி அச்சுதனுடன் ஓடி போவதுதான் நியாயம். பரமேஸ்வரியின் காதல் ஓட்டத்திற்கு அட்சதை போட்டு வாழ்த்துவதுதான் நீதியே தவிர அவர்கள் ஓட முடியாமல் முடக்குவது அநீதி. தனிப்பட்ட முறையில் அச்சுதனிடமோ பரமேஸ்வரியிடமோ சிவமதிக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனால் உலகநாதனிடம் அடங்காத பகை உண்டு அவளுக்கு. சிவமதி தண்டிக்க வேண்டியது அழகான சின்னஞ்சிறுசுகளை இல்லை, கோரமான கிழவனைத்தான். சின்னஞ்சிறுசுகளாவது எங்கேயாவது போய் நல்லபடியாக இருக்கட்டும். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சிவமதி ஒரு நாள் பூராவும் கிறுக்கு பிடித்தவள் போல யோசனை பண்ணிக்கொண்டே கிடந்த பின் அவளுக்கு வழி தெரிந்தது. வேம்பூலி அம்மன் கோயிலுக்கு போய்விட்டு வந்து காரியத்தில் இறங்கினாள். தீய சக்தியை துவம்சம் பண்ண அந்த அம்மனின் அருள் வேண்டும். வேத பாடசாலைக்கு நேர் தென்கிழக்கே ஆற்றோரம் இருந்த பெரிய அரச மரத்தின் கீழ் அவசரமாக ஊர் பஞ்சாயத்து கூட்டம். நாளை நடக்கப் போகிற செய்தி செந்துறை ஜனங்களுக்கு பரபரப்பான செய்தி இல்லை. ஆனால் அவசர கூட்டத்தில் அச்சுதனின் மோட்டார் சைக்கிளுக்கு யார் தீ வைத்தார்கள் என்ற உண்மை தெரிவிக்கப்பட இருப்பதாக அறிவித்திருந்ததில் தான் ஊர் ஜனங்கள் பரபரப்பாகிவிட்டார்கள். உண்மையை தெரியப்படுத்த போவது யார் என்ற விஷயம் கூட பஞ்சாயத்து தலைவருக்கும் சிவமதியின் தகப்பன் அழகர் சாமிக்கும் தான் தெரியும். அவர்களுக்கும் கூட சிவமதி யாரை குற்றவாளியாக தெரிவிக்கப் போகிறாள் என்பது தெரியாது.
உண்மையை ஊர் கூட்டத்தில் மட்டும்தான் சொல்வதாக சிவமதி கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். உண்மையை அறிவிக்கிற சம்பவத்தை பெரிய நாடக காட்சி போல பரபரப்பானதாக காட்ட அவளுடைய மனசு ஆசைப்பட்டது. ஆனால் சிவமதி ஒன்றை மட்டும் பஞ்சாயத்து தலைவரிடம் உறுதியாக சொல்லியிருந்தாள். உண்மையை கூறிய பிறகு அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பஞ்சாயத்துக்காரர்கள்தான் சிவமதிக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு தான் பொறுப்பு என்ற பஞ்சாயத்து தலைவர் அவளுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த செய்திகள் எல்லாம் வேறு பரவி செந்துறையில் பெரிய பதட்டத்தையே ஏற்படுத்தியிருந்தது. ஆள் ஆளுக்கு எதையெதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஊர்க்கூட்டத்தில் உண்மையை தெரிவிக்கப் போவது யார் என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை. உண்மை நிஜமாகவே வெளிப்படுமானால் என்ன நடக்கும் என்பதை அச்சுதனாலும் கற்பனை செய்ய இயலவில்லை. பரமேஸ்வரியும் சமையலறை ஜன்னல் வழியாக பரபரப்பையும் சந்தோஷத்தையும் ஜாடையிலேயே அச்சுதனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தாள். அவளுடைய முயற்சியும் பங்கும் இல்லாமலேயே உண்மை வெளியாகப் போகிற பரவசம் பரமேஸ்வரிக்குள் படபடத்து கொண்டிருந்தது. தண்டனை பெற்று உலகநாதன் ஜெயிலுக்கு போய்விட்டால் பரமேஸ்வரிக்கு அச்சுதனுடன் தப்பி ஓடுவது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். அந்த சுதந்திர ஓட்டத்திற்காக பரமேஸ்வரியின் உணர்வுகள் வேகமாக தயாராகி கொண்டிருந்தன. ஆனால் உலகநாதன் ஊசலாட்டத்தின் கடைசி இழைகளில் தொங்கிக் கொண்டிருந்தார். உண்மை நிஜமாகவே யாருக்காவது தெரியுமா? அவரால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அவர் தீ வைத்ததை பரமேஸ்வரி உட்பட யாருமே பார்க்கவில்லை என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. ஆனாலும் யாரோ எதற்கோ பொருளியை கிளப்பி விடுகிறார்கள் என்கிற மாதிரி நினைக்கிற ஸ்திரமான மனநிலையில் உலகநாதனின் மனம் இல்லை. ராத்திரியோடு ராத்திரியாக எங்கேயாவது ஓடி போய்விடலாமா என்று யோசித்தார். ஓடும்போது யாராவது பார்த்துவிட்டால்? ஓடிப்போனால் கூட எங்கு ஓடிப்போவது? ஓடிப்போய் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது அவரால். ராத்திரியில் தூக்கு போட்டுக்கொண்டு செத்து விடலாமா என்ற எண்ணமும் உலகநாதனின் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அதற்கும் பயமாக இருந்தது. மாற்றி மாற்றி மனதிற்குள் ஏற்பட்ட குழப்பத்தின் கனம் தாங்காமல் உச்சந்தலை கொதித்தது. ஒரு விளிம்பில் நிற்கிற தனிமை மனதை நடுங்க வைத்து கொண்டே இருந்தது. மரண தண்டனை நிறைவேற்ற படப்போவதற்கு முந்தின நாள் இரவு பூராவும் ஒரு சிறை கைதி எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பானோ அதே மனநிலையில் உலகநாதனும் கிடந்தார். ராத்திரி பூராவும் வயிற்றுப்போக்கு வேறு ஏற்பட்டு உலகநாதனால் எந்த விதத்திலுமே அவரை சமாளித்து கொள்ள முடியவில்லை. பொழுது விடியவே கூடாதென்று பதட்டப்பட்டார். நடக்கிற காரியமா அது? பொழுது விடிந்து விட்டது என்றைக்கும் போல. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.